ஹாய் ஹலோ வீவர்ஸ் வெல்கம் பேக் டு த வீடியோ. ஸோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது அதிரா vlog. நாம் இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதிராவோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம ஈரோடில் இருக்கிற ராயல் கேஸ்டில் ஃபார்ம் ஸ்டேக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ எல்லா டவுட்ஸுமே உங்களுக்கு இந்த வீடியோவில் ஃபுல்லாக கிளியராக தெளிவாக சொல்லியிருப்பேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ராயல் கேஸ்டிலில் வந்து பார்த்தீங்கன்னா செக்இன் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் 5 o'clock தான் நம்ம செக்கிங் பண்ண முடியும். ஸோ நமக்கான ரூம்ஸ் வந்து 2 ரூம்ஸ் வந்து அலாட் பண்ணிட்டாங்க. ஸோ என் கூட வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்ட் ஃபேமிலி வந்திருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு தனி ரூம், நமக்கு தனி ரூம். இங்கே ஒரு ஹெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடல்ட்டுக்கு 2500 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இன்க்ளூடிங் வந்து 3 வேளையும் ஃபுட்டு கொடுக்குறாங்க. ஒரு பெரிய ப்ரீமியமான ஒரு ரூம் ஸ்டே வித் அட்டாச்சு பாத்ரூம் அண்ட் ஃபுல் ஏசி சப்போர்ட்டோட கொடுக்குறாங்க. ஒரு டிவியுமே இருக்கும். ஸோ குவாலிட்டி நல்லாவே இருந்துச்சு. வியூஸ்மே பார்த்தீங்கன்னா நமக்கு ஜன்னலை ஓப்பன் பண்ணோம்னா வெளியில் வந்து நல்ல ஒரு வியூ கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ரூம் செட்டப் சூப்பராகவே இருக்கும். ஸோ இந்த ராயல் கெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு வந்து ஏஜ் வைஸ் வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 1500லேருந்து குழந்தைகளுக்கு வந்து இங்கேருந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்குமே 3 வேளை ஃபுட்டு வந்து ஃப்ரீயாகவே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஃபுட்டு வந்து எந்த மாதிரி கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பஃபட் சிஸ்டமில் கொடுக்குறாங்க. ஸோ அன்லிமிட்டட் தான். அது போக நீங்கள் எக்ஸ்ட்ரா ஏதாவது சப்போஸ் ஆம்லேட் ஆஃப் ஆயில் அந்த மாதிரி ஏதாவது கேட்குறீங்கன்னா அதுக்கு வந்து அவங்க தனியாக சார்ஜ் பண்ணிக்கிடுவாங்க. அது வந்து தனியாக நோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து ரூமை வந்து செக் அவுட் பண்ணும்போது தனியாக ஒரு பில்லு வந்து அவங்க உங்கள் கையில் கொடுத்துட்டு ஸோ வந்து அவங்க பே பண்ண சொல்லுவாங்க. அண்ட் ஃபஸ்ட் எடுத்தோன்னே இந்த பார்த்தீங்கன்னா ராயல் கேஸ்டில் நீங்கள் என்ட்ரு ஆனோடனே உங்களோட டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணிட்டு நீங்கள் ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் சார்ஜஸ்மே நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது ரூம் ரெண்ட் எல்லாமே நீங்கள் பே பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் வந்து செக்கிங் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ செக்கிங் வந்து ரொம்ப சிம்பிளாக சூப்பராக சீக்கிரமாகவே முடிஞ்சிடும். ஸோ நம்ம வந்து செக்கிங் பண்ண டைம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5:40க்கு மேலே ஆயிடுச்சு நாங்கள் வர்றதுக்குள்ள. ஸோ அதிரா வந்து நல்லா ஒரு தூக்கம் போட ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த இடத்த வந்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ இப்போ நாங்கள் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறோம். இந்த இடத்த உங்களுக்கு நான் சுற்றி காட்டுறேன். அது வரைக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரேன். வெயிட் பண்ணுங்கள். பாய். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் அதிராவை திருப்பி நம்ம கிளப்பிட்டு ஸோ ஸ்விம்மிங் பூலில் ஜம்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்தாச்சு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 2 விதமான ஸ்விம்மிங் பூல் இருக்குது. ப்ளஸ் ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குது. அந்த தனி ஸ்விம்மிங் பூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவேட் ஹவுஸுன்னு மாதிரி சொல்லலாம். ப்ரைவேட் ஹவுஸ் அவங்களுக்குன்னு தனியாக ஒரு ப்ரைவேட்டு ஸ்விம்மிங் பூலே வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அதுக்குள்ளே நம்மளை வந்து விடலைன்னு சொல்ல முடியாது. நாங்கள் போகலை அதுக்குள்ளே. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு பெரிய ஸ்விம்மிங் பூல் பக்கத்தில் சின்ன குழந்தைங்க விளாட்ற மாதிரி வந்து இங்கனக்குள்ளே வந்து செட்டப் பண்ணியிருப்பாங்க. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து உங்களுக்கு மியூசிக் சிஸ்டமே இருக்கும். ப்ளஸ் ஓப்பன் தேட்டருமே இருக்கும். நைட்டு பார்பிக்யூ ஃபங்க்ஷனுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் நடக்கும். ஸோ மெயினான ஏரியா இது தான். ஸோ இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன வச்சுருக்காங்க அப்படின்றத சின்ன மினி டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு நான் இந்த வீடியோ காட்டியிருக்கேன். ஸோ வந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வெல்கம் ட்ரிங்க் ஆர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டீ காஃபி வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கான தனியாக டோக்கன் வந்து நமக்கு ஏடிஎம் கார்டு மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அதை வச்சு நம்ம வந்து இன்றைக்கி ஈவினிங் வந்து நம்ம வெல்கம் ட்ரிங்க் வந்து அதை கார்டு கொடுத்து நம்ம வாங்கிக்கலாம். இல்லை நமக்கு காஃபி வேணும்னா காஃபி டீ எது வேணாலும் வாங்கிக்கலாம். ஸோ அது போக நமக்கு அடுத்த நாள் காலையில் அந்த கார்டை கொடுத்து நம்ம காஃபி வந்து குடிச்சிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து கார்டு 2 விதமான ஏடிஎம் கார்டு மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்விம்மிங் பூல் பக்கத்தில் வந்து இந்த மாதிரி சின்ன இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன குதிரை, பெரிய சைஸ் மாடு இந்த மாதிரிலாம் நான் பார்த்து பயந்துட்டேன். ஸோ பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா சின்ன பூனைக்குட்டிலாம் இருக்கும். ஸோ நாங்கள் போன நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா எங்களால் இந்த அளவுக்கு தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடிஞ்சுச்சு. ஏன்னா டைம் ஆயிடுச்சு. ஸோ அடுத்தடுத்து நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் வந்து பார்த்திங்கன்னா அதிராவை தண்ணியில் இறக்கி நல்லா ஜாலியாக ஸ்விம் பண்ண விட்டுட்டோம். ஸோ நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த வீடியோலையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு லாங் லென்த் வீடியோ போட்டிருக்கவே மாட்டாங்க எந்த யூடியூபர்ஸுமே. ஸோ நம்ம வந்து நல்லா ஃபுல்லாக கவரேஜ் பண்ணி இதில் என்னென்ன இருக்குது உங்களால் கண்டிப்பாக என்ஜாய் பண்ண முடியுமா, வந்தால் ஒருத்தா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஃபுல்லாகவே சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும்னு நம்புறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம இதில் ப்ளே பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வெல்கம் ட்ரிங்க் ரெடி ஆயிடுச்சு. நம்மளை கூப்பிட்டு வெல்கம் ட்ரிங்க் கொடுத்தாங்க. ஸோ வெல்கம் ட்ரிங்க் குடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன ப்ளே ஏரியா இருக்கும். இந்த ஏரியாவில் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன ராட்டினங்கள் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். சீசா இருக்கும், ஊஞ்சல் இருக்கும். அது பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன லவ் பேர்ட்ஸோட கூண்டு, இன்னொன்று வந்து ஒரு எலிலாம் இருக்குது. அந்த எலியோட பேர் எனக்கு தெரியல. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த எலியோட பேர் மறந்துட்டேன். இந்த எலியை வச்சு சின்ன ஒரு ஹாலிவுட் படம் வந்திருக்கு. ஜிஐ ஜோ மாதிரி இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு எலி இருந்துச்சு. பார்க்குறதுக்கு செம்ம க்யூட்டாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன அனிமல்ஸ் இருக்கும். அதோட எக்ஸ்ப்ளோரிங் நான் இதில் இப்போ காட்டுறேன். பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.
ஸோ இவ்வளோ தாங்க ராயல் கேஸ்டல். ஸோ இந்த ராயல் கேஸ்டல வந்து இப்போதைக்கு உங்களுக்கு சின்னதா வந்து நான் உங்களுக்கு காட்டிட்டேன். இதுதான் ராயல் கேஸ்டல் ஃபார்மோட ஃபுல் எக்ஸ்ப்ளோரிங். இதுக்கு பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்கும். அதில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ப்ளே ஏரியா மாரி இருக்கும். நம்ம குளிச்சுக்கிட்டே வந்து ஸ்லைட்ஸ் பண்ணலாம். 2 ஸ்லைட்ஸ் இருக்கும். அதில வந்து குழந்தைகளும் யூஸ் பண்ணிக்கலாம், அடல்ட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஏதாவது ஈவெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா, அதில செலிப்ரேட் பண்றதுக்கான தனியா ஒரு பேம்பு ரூம்ஸ் மாரி வச்சிருக்காங்க. ஸோ பர்த்டே செலிப்ரேஷன் நமக்கு நைட் இங்கே தான் இருக்க போகுது. ஸோ நம்ம கேக் வரும். ஆமா. ஸோ ராயல் கேஸ்டல் ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான் அங்கே இருக்க கேஃபே. ஸோ நம்ம கேண்டீன் மாதிரி நம்ம கேண்டீன் சொல்லிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எது வாங்குறதுனாலும் எக்ஸ்ட்ரா கேஷ் கொடுத்து தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த கேண்டீனில் கம்பல்சரி கேஷ் நாட் அலோட். ஒன்லி வந்து ஜிபே, ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் மட்டும் தான் அலோட் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து ரிசப்ஷனில் ரூம் செக்கிங்க்கு வந்து நீங்கள் அமௌண்ட் பே பண்ணும்போது நீங்கள் ஜிபே இல்லை என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். கேஷாக கொடுக்குறனாலும் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு கரெக்டாக வந்து ஈரோட்டில் இருந்து கோபிச்செட்டிப்பாளையம் போகணும். கோபிச்செட்டிப்பாளையத்துலேருந்து ஒடத்தூர்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 11 கிலோமீட்டர் வரும். கண்டிப்பாக சொல்கிறேன், இது ஒரு இன்டீரியர் ஏரியா. நீங்கள் உள்ளே வந்துட்டு திருப்பி நீங்கள் வெளியில் போகணும்னா ஓன் வெஹிக்கிள் இருந்தால் தான் முடியும். ஸோ ஓன் வெஹிக்கிள் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஈஸி. இல்லை சப்போஸ் நீங்கள் பஸ்ஸில் வர்றதுனா பஸ்ஸில் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோ சார்ஜஸ் வந்து ரொம்ப அதிகமாக சொல்லுவாங்க. ஸோ நாங்கள் வந்து ஆட்டோக்காரர் அந்த சாரோட நம்பர் வந்து நான் இதில் அப்டேட் பண்ணுறேன். ஸ்க்ரீனில் தெரியும். நீங்கள் அதை பார்த்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் கால் பண்ணிக்கோங்க. இல்லைனா அவரோட நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் அங்கேருந்து இந்த ராயல் கேஸ்டல் ஃபார்முக்கு வந்து நீங்கள் போய்க்கோங்க. ஸோ கம்மியான பட்ஜெட்டில் அவர் வந்து நம்மளை வந்து ட்ராப் பண்ணிடுவார். இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மணி 7 மணி ஆச்சு. அதிரா கேக் கட்டிங்க்கு ரெடி ஆகிட்டாப்ல. ஸோ அவரோட பர்த்டே ட்ரெஸ் அவர் வியர் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு. ஸோ டைம் ஆச்சு, நாங்கள் கேக் வெட்ட ரெடி ஆகிட்டு இருக்கோம். கேக் வெட்டுற இடத்துல மீட் பண்ணுவோம். வெயிட் பண்ணுங்கள். ஸோ கைஸ், ராயல் கேஸ்டல் ஃபார்மோட நைட் வியூ இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. கரெக்டாக மணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7:20 இருக்கும். ஸோ 7:20க்கு நம்ம வந்து வெளியில் வந்து கொஞ்சம் ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ப்ளே ஏரியாவில். ஸோ அதிராவை பார்த்தீங்கன்னா அவரோட பர்த்டே ட்ரெஸ் வியர் பண்ணிட்டு அவர் வந்து ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நல்லா ஃபன்னு, செம்ம என்ஜாய்மெண்ட் தாங்க இந்த ராயல் கேஸ்டல் ஃபார்ம். ஏன்னா அவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லான இடமா இருந்துச்சு. எந்த ஒரு கார் சவுண்டுமே இருக்காது. சூப்பராக இருந்துச்சு. ஸோ நாங்கள் ப்ளே பண்ணிகிட்டு இருக்க நேரமே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு கேக் வந்துருச்சு. ஸோ கேக்கை ரிசீவ் பண்ணிட்டு நம்ம வந்து அந்த பேம்பு ரூம்குள்ளே வந்தாச்சு. வந்து கேக்கை வந்துலாம் ரெடி பண்ணிட்டு கேண்டெல்லாம் ஏற்றிட்டு நம்ம செலிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ அந்த கேக் வெட்டுற செலிப்ரேஷன் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். Happy birthday to you. Happy birthday to dear Adira. Happy birthday to you. அம்மா சொல்லி கொடுக்குறேன். Happy birthday to you, Adira. கரெக்டா பட்டனம்மா. தம்பி கேக் ஊட்டி கொடுங்க. ஈரோடு. அவ்வளோதாங்க கைஸ், கேக்கை செலிப்ரேட் பண்ணி கட் பண்ணதுக்கப்புறம் அடுத்தது தாங்க வெயிட்டிங்கு. நம்ம செம்மையாக என்ஜாய் பண்ண போகிறோம். அந்த என்ஜாய் பண்ணுற வீடியோ பாருங்கள். ஒரு ஓப்பன் தேட்டரில் பக்கத்தில் ஸ்விம்மிங் பூலோட ஃபுல் சவுண்டு ஏற்றி நம்ம கேட்குறது வைப்பு தாங்க. ஸோ அந்த வைப்பை நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அது போக நம்ம கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலி வந்திருந்தாங்க. ஸோ அவங்க லேடிஸோட டான்ஸை பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் நினச்சி பாருங்கள், கண்டிப்பாக நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி என்ஜாய் பண்ணலாம். அண்ட் இந்த இடத்துல வந்து ஆல்கஹால் அலோட், ஆனால் நீங்கள் தான் வாங்கிட்டு வரணும். நீங்கள் வாங்கிட்டு வந்து நீங்கள் எந்த பிரச்சனை இல்லாமல் ஆல்கஹால் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஸோ மறக்காமல் ராயல் கேஸ்டல் ஃபார்மோட விசிட் பண்ணி பாருங்கள். சந்தோஷமாக போயிட்டு வாங்க.
நாம வைப் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே நான் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து நைட் டின்னர் ரெடி ஆயிருச்சு. ஸோ பஃபெட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு என்னென்ன வச்சிருக்காங்கன்றத நான் உங்களுக்கு இந்த வீடியோல காட்டுறேன். ஸோ நமக்கு இன்னைக்கு நைட் டின்னர்ல வந்து பார்த்தீங்கன்னா, நாட்டுக்கோழி கொத்து, ஒரு சப்பாத்தி, இட்லி, சட்னி, சாம்பார்ன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஐட்டங்கள்ஸ் குடுத்துருக்காங்க. எல்லாமே அன்லிமிட்டட். நீங்க எவ்வளோ வேணாலும் வாங்கி சாப்பிடலாம். ஸோ இது போக எனக்கு சப்போஸ் சிக்கன் 65 வேணும், இல்ல பார்பிக்யூ வேணும், அந்த மாரி ஏதாவது நீங்க கேட்டீங்கன்னா, அவங்க அரேஞ்ச் பண்ணி குடுப்பாங்க. பட் அதுக்கான தனி சார்ஜஸ் வந்து உங்களுக்கு அ செக் அவுட் பண்ணும்போது கரெக்ட்டா உங்களுக்கு வந்து பில் வந்து குடுத்துருவாங்க. நீங்க பே பண்ணிக்கலாம். ஸோ அந்த எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஜிபே தான் பே பண்ற மாரி வரும். கேஷ் நாட் அலோவ்ட். அடுத்து வந்து நம்ம நல்லா சாப்பிட்டுட்டு வயிறார சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் காலைல விடிஞ்ச உடனே கொஞ்ச நேரம் எந்திரிச்சு ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ப்ளே பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ளே பண்ணுறதுக்கப்புறம் நமக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிரும். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டில் நமக்கு என்னென்ன அவங்க சர்வ் பண்ணாங்க அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். நமக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, அதே தாங்க பஃபர் சிஸ்டம் தான். நம்ம அன்லிமிட்டடா எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். நமக்கு வந்து ஒரு பூரி, ஊத்தாப்பம் அண்ட் வந்து தோசை குடுத்துருந்தாங்க. ஸோ டேஸ்ட் வந்து குறையே சொல்ல முடியாதுங்க. அல்டிமேட் வித் வந்து குடல் குழம்பு, சாரி சொல்ல மறந்துட்டேன். குடல் குழம்பு, சட்னிஸ். இதில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தோசை வெரைட்டிஸ் வேணும்னா நீங்க வந்து சொல்லலாம். சொல்லி நீங்க வாங்கி சாப்பிட்டுக்கலாம். அன்லிமிட்டட் தான். எவ்வளோ வேணாலும் சாப்பிடுங்க. பட் ஃபுட்ட மட்டும் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ பார்க்குறதுக்கே உங்களுக்கு கலர்ஃபுல்லா ரொம்ப டெலிஷியஸா இருக்கும். சாப்பாடு டேஸ்ட்டுமே அல்டிமேட்டா இருந்துச்சுங்க. ஸோ வேற லெவல். நைட்டு வந்து டின்னருமே, காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுமே எந்த ஒரு குறையுமே கிடையாது. அவ்வளோ சாப்பிட்டோம். சூப்பரா இருந்துச்சு. வேற லெவல் டேஸ்ட்டா இருந்துச்சு. வழக்கம் போல வந்து பார்த்தீங்கன்னா, சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அதிராவுக்கு வந்து சாப்பாடு குடுத்துக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா, உள்ள இன்னும் கொஞ்சம் உள்ள போனோனே நமக்கு வந்து இந்த மாரி ஒரு கூண்டு இருந்தத பார்த்தோம். ஸோ இந்த பூனை வந்து பார்த்தோனே உங்களுக்கு கண்டிப்பா தோணும். இது வந்து ஸ்டூவர்ட் லிட்டில்ல பார்த்த அதே பூனை தாங்க. ஸோ பார்க்குறதுக்கு பயங்கரமா இருந்துச்சு. அதில பார்க்க காமெடியா இருந்துச்சு. பட் இதில பாருங்களேன் எப்படி முறைக்குதுங்கன்ட்டு. பயங்கரமா முறைக்குதுங்க. கூண்டு விட்டு வெளில வந்தேன்னா, உன்னைய கடிச்சிருவேன்டான்ற மாரி பாக்குதுங்க. பயங்கரமா இருந்துச்சு பாக்குறதுக்கே. இங்க பாருங்க வந்து பாக்குது. ஸோ டெரர் பீஸான பூனை கூட்டத்த வேற பார்த்தோம். நல்லா இருந்துச்சு. ரொம்ப அழகா இருந்துச்சு பூனை பாக்குறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து வெறும் வெட் கேம்ஸ் தான் இருக்கான்னு நீங்க கேட்பீங்க. ஸோ அப்படி கிடையாது. இங்க ட்ரை கேம்ஸுமே இருக்கு. ஸோ ட்ரை கேம்ஸ் வந்து இன்டோர் கேம்ஸாவே அவங்க தனியா செப்பரேட்டா வச்சிருக்காங்க. ஒரு சின்ன பில்டிங்குள்ள நீங்க உள்ள வந்தீங்கன்னா, குழந்தைங்க வந்து காயின் போட்டு விளையாடுற மாரி ஒரு 3 கேம்ஸ் இருக்கு. அது போக வந்து பார்த்தீங்கன்னா, கேரம், செஸ் போர்ட் அந்த மாரி ஒரு 4, 5 ஐட்டங்கள் வந்து வச்சிருந்தாங்க. ஸோ வந்து இப்போ தான் அத வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க போல. ஸோ ஒரு ஒரு நீட்னஸ் இல்லாம, இல்ல இதுக்கு முன்னாடி வந்து விளையாண்டவங்க வந்து அந்த மாரி போட்டு போனாங்களா என்னன்னு தெரியல. ஸோ ஒரு கிளீனா இல்லாம இருந்துச்சு. ஓகே. டேபிள் டென்னிஸ்லாம் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ இன்டோர் கேம் நீங்க உங்களுக்கு அதிகமா பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கண்டிப்பா இன்டோர் கேமில வந்து நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான கேம் நீங்க ப்ளே பண்ண முடியும். ஸோ நல்லாவே இருந்துச்சு. நாங்க கொஞ்ச நேரம் நல்லா ப்ளே பண்ணிட்டு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்விம்மிங் போயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஸ்விம்மிங்க்கு கிளம்பிட்டோம். இன்டோர் கேம் பக்கத்திலே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி கார் பார்க்கிங் இருக்கும். ஸோ கார் பார்க்கிங் நெறையாவே ஸ்பேஸ் இருக்கு. எத்தன கார்ல வந்தாலும் அவ்வளோ காரான ஸ்பேஸ் நிப்பாட்டுறதுக்கான ஸ்பேஸ் இருந்துச்சு. ஸோ நைட்டு நாங்க பார்க்காத ஒரு 2 விஷயத்த இப்போ காலையில நாங்க பார்த்தோம். அதுதான் இந்த 2 கேமல். இந்த 2 கேமல நைட்ட எப்படி நாங்க மிஸ் பண்ணோம்னே தெரியல. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்விம்மிங் பூல் பக்கத்திலேயே இருக்கும். ஸோ இந்த தான் வந்து பார்த்தீங்கன்னா 2வது இடம். ஸோ இந்த 2வது பிளேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஸ்லைட்ஸ வச்சு ஒரு சின்ன ஸ்விம்மிங் பூல் இருக்கும். இதில வந்து அடல்ட்டுமே நம்ம ப்ளே பண்ணிக்கலாம். அண்ட் வந்து குழந்தைகளுமே ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ எந்த ஒரு பயமே இல்லாம சேஃப்டியா தான் இருக்கும். ஸோ சேஃப்டிக்கு வந்து பக்கத்தில ஒரு செக்யூரிட்டியுமே இருப்பாரு. எந்த ஒரு பயமே இல்லாம நல்லா என்ஜாய் பண்ணலாம். சூப்பரா இருந்துச்சு. நீங்க வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. விளைக்கிறா பிச்சா விளைக்கிறா விளைக்கிறா அட வாமா உனக்கு விளைக்கிறாங்க அடிச்சு அது அங்கே பாரு அப்பா பாரு அம்மா கவுந்துராம அது அங்கே பாரு பாய்
ஸோ கைஸ் மத்தியானம் வரைக்குமே பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளே கிடந்தோம். ஸோ அவ்வளோ ஒரு என்ஜாய்மெண்ட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வைப் எப்படி பண்ணுறாங்கன்னு நீங்களே பாருங்கள். ஒரு நல்ல ஃபேமிலி வந்திருந்தாங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் 12 பேர் வந்திருந்தாங்க. அவங்களோட என்ஜாய்மெண்ட் பாருங்கள். ஸோ நாங்களுமே டான்ஸ் ஆனோம், அதை வீடியோ எடுக்கல. அதுடா போடு. இந்த ஸ்விம்மிங் பூலில் கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணிட்டு திருப்பி ஸ்லைட்ஸ் போடலான்னு சொல்லிட்டு திருப்பி பக்கத்தில் இருக்க ஸ்விம்மிங் பூலுக்கு வந்துட்டோம். ஸோ ரொம்ப தூரம்லாம் கிடையாதுங்க, ஒரு 50 மீட்டர்ஸ் தான் இருக்கும். நீங்கள் ஒரு கொஞ்சம் தூரம் வாக் பண்ணாலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா வந்துடும். ஸோ இந்த ஏரியாவில் வந்து அதிரா ஓயாமல் டார்ச்சர் பண்ணனால வந்து அவர் ஸ்லைட் பண்ணுன்னு சொல்லிட்டு சரி அவரை வச்சு கொஞ்சம் நேரம் நம்ம ப்ளே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏரியாவுக்கு வந்தோம். ஏது மேட் நல்லா ஸ்பீடா வருது. அதிரா வச்சு ஸ்லைட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து லஞ்சு ப்ரிப்பேர் ஆகிடுச்சு. ஸோ லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி பிரியாணி போட்டிருந்தாங்க, நல்லாவே பீசஸோடு வச்சுருந்தாங்க. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இது தனியாக வந்து ஒரு முட்டை அண்ட் ஒரு வெங்காயம் வச்சுருந்தாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா லஞ்சில் வந்து கொஞ்சம் அன்சாட்டிஸ்ஃபைடு, ஏன்னா சாப்பாடு வந்து ஒரு அந்தளவுக்கு டேஸ்ட் இல்லை பிரியாணி. ஸோ நாங்கள் பிரியாணி ஆசைப்பட்டு போய் உட்காந்து சாப்பிட்டோம். ஒருவேளை நாட்டுக்கோழி பிரியாணினால இப்படி இருந்துச்சா இல்லை எங்களுக்கு தான் டேஸ்ட்டு தெரியான்னு தெரில. பட் வந்து டின்னரும் பிரேக்ஃபாஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருந்துச்சு. மத்தியானம் பிரியாணி மட்டும் சொதப்பிட்டாங்க, கொஞ்சம் டிஸப்பாயின்மெண்ட். அதோடு வந்து பார்த்திங்கன்னா திருப்பி நம்ம ஸ்விம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஸோ வந்து டைம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3:40 ஆயிடுச்சு. நமக்கு வந்து செக் அவுட் வந்து 4 PM. ஸோ நம்ம வந்து திருப்பி ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு குளிச்சுட்டு திருப்பி வந்து கொஞ்சம் நேரம் ப்ளே பண்ணலான்னு சொல்லிட்டு ப்ளே ஏரியாவில் ப்ளே பண்ணிட்டு இண்டோர் கேமில் வந்து கொஞ்சம் நேரம் அதிகமாக வந்து ப்ளே பண்ணி வச்சுட்டு இந்த மிஷின் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ. ஸோ இன்னொரு மிஷின் இருக்குது, அது வந்து காயின் போடுற மாதிரி இருக்கும். இந்த மிஷினில் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு நம்ம இண்டோர் கேம்ஸ்லாம் ப்ளே பண்ணிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா மழை சடன்னு மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. இதே தான் நமக்கு வந்த சோதனை. இப்போது ஏன்னா நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோவில், ஸோ ஆட்டோக்கார அண்ணனுக்கு ஃபோன் பண்ணியாச்சு. ஸோ ஆட்டோக்கார அண்ணனும் வந்துட்டார். நம்மளும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. சக்ஸஸ்ஃபுல்லாக சூப்பராக என்ஜாய் பண்ணி நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ராயல் கேஸ்டல்லேருந்து கிளம்பிட்டோம். ஸோ மலையோட கிளம்புனோம், நல்லா என்ஜாய் பண்ணோம், சூப்பராக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக நீங்கள் ஃபேமிலியோடு வாங்க, சூப்பராக என்ஜாய் பண்ணிவிட்டு போங்க. தேங்க்யூ கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.